Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய கிருபை நம்மை தேவனுடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்கிறது. தேவனுடைய கிருபை வேதத்தினுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய கிருபை நம்ம எல்லா விதத்திலையும் தாங்குதான். சங்கீதம் 119:76. நீர் உமது அடியானுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கும்படி கர்த்தருடைய கிருபை நம்மளை என்ன பண்ணுமா? தேற்றுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் நமக்குடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. என்ன? அவருடைய வாக்கின்படி ஆண்டவருக்கு நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அனுதினமும் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறாரு, வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அதெல்லாம் அந்த கிருபை நம்ம என்ன பண்ணுமா? தாங்குமா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 77 வாசிக்கலாமே. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. பாருங்களேன், நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய கிருபை, உம்முடைய வசனம் என்ன பண்ணும்? தேற்றும். உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் மன மகிழ்ச்சி. நம்மளுடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஏற்ற நேரத்துக்கு பதிலாய் இருக்கிறது. நம்முடைய கேள்விகளுக்கு பதிலாய் இருக்கிறது. நம்முடைய தேடுதலுக்கு கண்டுபிடிப்பாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எதை நோக்கி இருக்கிறோமோ, எதை நோக்கி நம்ம கடந்து போகிறோமோ, எந்த கோலை எட்டணும்னு சொல்லிட்டு எந்த லக்கை நோக்கி நம்ம நகருகிறோமோ, அந்த லக்கை பிடித்து கொள்வதற்கு, அந்த லக்கை நோக்கி போர்வதற்கு, டு ரீச் தி கோல், வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சி. நம்ம மன முடிவு வராதபடிக்கு, எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு, எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு வேதம் ரொம்ப முக்கியமா இருக்குது. வேதம் என் மன மகிழ்ச்சி. நீ வேதத்தை வாசித்து கொண்டிருப்பா அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில நிலைத்து இருப்பா அப்படின்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை மன மகிழ்ச்சியாய் வைப்பார். இந்த வசனம் உன்னை தேற்றும். இந்த வசனம் உன்னை குணமாக்கும். இந்த வசனம் உன்னை உருவாக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே விசுவாசம் வரும். நாம் தேவன் யார் என்பதை கண்டுகொள்ளலாம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை கண்டுகொள்ளலாம். பிதாவானவர் தேவனை, இயேசு கிறிஸ்துவை இந்த வசனத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து அர்த்தமாகும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரியலா மாறணும்னா வேதம் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் அப்படியாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அன்பு பிள்ளைகளை தாங்கி, ஆண்டவரே, வேதம் அவர்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். மகிமையும் கிருபையும் அவர்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். எல்லா தீங்குக்கும் விளை காத்தலும் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.